trigonometric formulas sum and product formulas ஓகேவா சம்மு ப்ராடக்ட்னு சொல்லிட்டு ரெண்டு ஃபார்முலா இருக்குங்க சம்முன்னா ஒன்றும் இல்லை ஆட் பண்ணுறது ப்ராடக்ட்னா மல்டிபிள் பண்ணுறது இந்த ஃபார்முலாவெல்லாம் 11th 12th நல்லா மனப்பாடம் பண்ணிக்கோங்க அப்புறம் பின்னாடி கஷ்டமாக இருக்கும் ஓகேவா டு கன்வெர்ட் எப்படி ஈஸியாக மனப்பாடம் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாமா to convert product into sum or difference கொஞ்சம் handwriting இதுவாயிடுச்சு ஓகேவா to convert product into sum or difference கன்வெர்ட்னா மாற்றுறது ப்ராடக்ட்னா மல்டிப்ளிகேஷன் சம்முனா அடிஷன் டிஃப்ரென்ஸ்னா சப்ராக்ஷன் ஓகேவா இதில் மொத்தம் 4 ஃபார்முலாஸ் தான் இருக்குது அந்த 4ஐயும் கன்ஃபியூஸ் பண்ணாமல் படிங்க sin a plus b plus sin a minus b equal to sin இருக்கு ப்ளஸ் சைனில் இருக்கா அப்போது என்ன வரும் அப்படின்னா 2 சைன்ஸ் இருக்குது அப்போது 2 சைன் ப்ளஸில் இருக்கிறதுனால தலைவர் ஏ வச்சுப்பார் sin a cos bன்னு வரும் ஓகேவா ப்ராடக்டில் மட்டும் இது சேஞ்ச் ஆகுங்க sin a minus b a plus b minus sin a minus bன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ மைனஸ் வந்துட்டாங்களா அதனால சைன் என்ன பண்ணும் அதோட ஃப்ரெண்டு காஸ் கிட்ட நீ ஏ வச்சுக்கோ நான் பி வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லுமாமா ஓகேவா தென் காஸ் a plus b plus cos a minus b காஸ்னால என்ன பண்ணுவோம் காசு அடிஷன்லேயோ சப்ராக்ஷன்லேயோ வந்துச்சு அப்படின்னா ஒன்று காசு இருந்தால் காசு இருக்கும் இல்லை சைன் இருந்தால் சைன் இருக்கும் ரெண்டு காசு இருக்குது அப்போ 2 ப்ளஸில் இருக்கிறதுனால காசு சைனுக்கு விட்டு கொடுக்காது காஸ் ஏ காஸ் பி அடுத்து காஸ் ஏ ப்ளஸ் பி மைனஸ் காஸ் ஏ மைனஸ் பின்னு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் ரெண்டு காசு இருக்குது 2 மைனஸ் வந்துட்டாரா அப்போ மொத்தமாக இந்த நீயே வச்சுக்கோ கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு sin A sin Bன்னு வரும் புரியுதுங்களா இம்பார்ட்டன்ட் ஃபார்முலாஸ் டிகிரி ஸ்டாண்டர்டுக்கு யூஸ் ஆகும் யூஜிடிஆர்பி எக்ஸாமுக்கு யூஸ் ஆகும் பிஜிடிஆர்பிக்கு யூஸ் ஆகும் உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிச்சு அப்படின்னா வந்துட்டு நல்லது நெக்ஸ்ட்டு சம்முலேருந்து எப்படி ப்ராடக்ட் கன்வெர்ட் பண்ணுறதுன்ற வீடியோவை பார்க்கலாம் நெக்ஸ்ட் வீடியோவில்